முன்னொரு காலத்துல வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மதுரையை ஆண்டு வந்த மன்னன் அரிவர்தன பாண்டியன் வைகை கரையை உயர்த்தும் பணிய ஊர் மக்கள் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாரு. அந்த ஊர்ல வந்தின்ற பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பிட்டு விற்றுதான் தன் பிழைப்ப நடத்திட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வாரிசோ உற்றார் உறவினரோ யாரும் கிடையாது. தினமும் தான் செய்யற பிட்டை சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு முதல் பிட்டை சிவனடியார் ஒருவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் பிட்டு விற்க புறப்படுவாங்க. மன்னர் கரையை அடைக்கும் பணியை இந்த பாட்டிக்கும் கொடுத்திருந்தாரு. பாட்டிக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லாததுனால அவங்களே அந்த பணியை செஞ்சாங்க. தன்னை வணங்கும் பக்தை இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து சிவபெருமான் ஒரு வாலிபர் போல தன் தோற்றத்தை மாத்திக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு வந்தார். அவர் பாட்டிக்கிட்ட, பாட்டி, உங்க கரையை அடைக்கும் பணிய நான் செய்து கொடுக்கிறேன். எனக்கு கூலியா என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பாட்டி, நானே பிட்டு வித்து பிழைக்கிறவப்பா, என்னால உனக்கு என்ன கூலி தர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த வாலிபர், சரி பாட்டி, முழு பிட்டையெல்லாம் வித்துருங்க. உதிரியா வர்ற பிட்டையெல்லாம் எனக்கு கூலியா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். பாட்டியும் சம்மதிச்சாங்க. அன்றைய தினம் பாட்டி செய்த பிட்டு அவ்வளவுமே உதிரியாதான் வந்தது. அதை சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்துட்டு அந்த வாலிபருக்கு கொடுத்தாங்க. வாலிபர் வேடத்துல வந்த சிவபெருமான் பிட்டு சாப்பிடுவதும் ஆடி பாடுவதுமா இருந்தாரே தவிர கரையை அடைக்கும் பணியை செய்யவே இல்லை. ஒரு நாள் கரையை அடைக்கும் பணியை மேற்பார்வையிட வந்த அமைச்சர் வந்திப்பாட்டிக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல எந்த பணியும் நடக்கலன்றதையும் அங்கிருந்த இளைஞர் மரத்தடியில தூங்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தாரு. உடனே அதை மன்னரிடம் போய் தெரிவிச்சாரு. கோவமடைஞ்ச மன்னர் அவரே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தாரு. தூங்கி கொண்டிருந்த இளைஞரை மன்னர் பிரம்பாலேயே ஒரு அடி அடிச்சாரு. அந்த அடி அனைத்து உயிரினங்கள் மேலேயும் பட்டது. மன்னர் உட்பட அங்கிருந்த எல்லாரும் வலி தாங்க முடியாம ஆன்னு கத்தினாங்க. இளைஞர் ஒரு கூடை மண்ணை மட்டும் எடுத்து கரையில கொட்டினாரு. உடனே வைகை கரை முழுவதும் அடைஞ்சு போச்சு. மன்னருக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் ஆச்சரியம் தாங்கல. அந்த வாலிபர் உடனே அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டாரு. அவர் யாரா இருப்பாருன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல சிவகணங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்து அவங்கள தங்களோட சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போறத மன்னர் பார்த்தாரு. வாலிபர் உருவத்துல வந்தது சிவபெருமான் தான்னு மன்னர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு சாதாரண பிட்டு விக்கிற பாட்டிக்கு சிவபெருமான் காட்சி தந்து தன்னோட சேர்த்துக்கிற காட்சியை பார்த்த அரசர் இனி தனக்கு செல்வம், அரசாங்கம், சொத்து, சுகம் எதுவுமே வேண்டாம்னு நினைச்சாரு. அப்போ வானிலிருந்து அசரீரி தோன்றி, மன்னா, நீ வைத்திருக்கும் செல்வங்கள் அனைத்தும் தர்ம வழியில் வந்தவையே. அதை நான் எப்போதும் ஏற்பேன். பிற வழியில் சேர்த்த செல்வங்கள் மூலம் செய்யும் வழிபாட்டினை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சது. வந்திப்பாட்டிக்கு மோட்சம் கொடுக்கும் விதமா இறைவன் நடத்திய இந்த திருவிளையாடலை நினைவு கூறும் வகையில அமைக்கப்பட்டதுதான் புட்டு சொக்கநாதர் ஆலயம். இங்கு வருஷா வருஷம் ஆவணி மாதம் பிட்டு திருவிழா நடக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது.